வணக்கம். டிஎஸ்டிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் டெஸ்ட்டில் 100 பிஸ்னஸ் ஆவது நம்ம செயல்படுத்தணும். ஓகே, அதனால் இன்றைக்கி ஒரு 3 பிஸ்னஸ் லிஸ்ட்டு ஆட் பண்ணலான் இருக்கேன். மொத்தமாக 40 பிஸ்னஸ். ஓகே, தொடர்ச்சியாக ஒரு 100 பிஸ்னஸ் அப்படின்றப்ப தான் ஸ்டூடியோவுக்கு நிறைய வகையில் தோதாகும். நிறையா பேர் ஸ்டூடியோவில் உள்ளவங்களுக்கே ஜாப் இல்லாமல் ரொம்ப வறுமையிலையும் ரொம்ப ஒரு பரிதாபமான நிலைமையில் தான் இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். ஓகே, ஜப்பான் அணுகுண்டு பயன்படுத்தினதுக்கப்புறம் ஹிரோஷிமா, நாகாசாகி அந்த பகுதிகளிலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, அதே கான்செப்ட் தான் லாஸ்ட் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும். இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் பயங்கரமான டேமேஜ் ஏற்படுத்திட்டாங்க. ஓகே, உடனே ஜப்பானில் அந்த ஏன் குண்டு பயன்படுத்தினாங்க, எதுக்கு பயன்படுத்தினாங்க, அப்படி கான்செப்ட் கிடையாது. சேதாரம் ஏற்பட்டுருச்சு, அதுலேருந்து அவங்க எப்படி மீண்டு வந்தாங்க, அதே மாதிரி தான். அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான வறுமையிலையும் கொடுமையிலையும் சித்திரவதையிலையும் இருக்காங்க. அதை மீட்கணும் அப்படின்றப்போ நம்ம ஒரு 100 பிஸ்னஸாவது நம்ம தோது பார்க்கணும். ஓகே, அதனால் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அப்போ தான் ஸ்டூடியோவே காப்பாற்ற முடியும். ஓகே, சரி, அடுத்த தகவல். கேரளா ஸ்டூடியோவில் ஒரு மூவி புக் பண்ணியிருந்தேன். அது என்ன எதுன்னு நான் உங்களுக்கு தோது பார்த்துட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஓகே, சரி, அடுத்து தெலுங்கானா பகுதியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய டிஇஓ கட்சி சார்பாக மகேஷ் பாபு தான் சிஎம்மாக நியமிக்கலான் இருக்கேன். ஏன்னா ஒரு நல்ல ஒரு நபர். எதற்காக ஒரு ஆக்டரோ சரியான செலக்ட் செஞ்ச ஒரு நபரை வந்துட்டு நம்ம ஒரு பதவியில் நியமிக்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின ஒரு நபர் ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணுறப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி தான் மகேஷ் பாபுவோட பர்ஃபார்மன்ஸு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு தரமாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல். டைரக்டர் பாலா அவரோட மூவியிலே ஜெயம் ரவி நடிக்கிறாரு. அந்த படத்தில் சில ஷார்ட்ஸு, அது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு தொகுப்பு தான். ஓகே, ஒரு வாரமாவது கன்சல்ட் பண்ணணும், ஒவ்வொன்றா தான் தொகுக்கணும். ஓகே, ஒரு பூக்கோக்கிற மாதிரி அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஓகே, அதனால் அந்த ஜெயம் ரவி அந்த மூவியில் என்ன அவரோட ஷார்ட்ஸ் அப்படின்னா, தமிழாசிரியராக இருந்து துணை முதலமைச்சராக பதவி வகிக்கிறார். ஓகே, அடுத்து டைரக்டர் பாலா அவருக்கு ஏதோ கொஞ்சம் கேஷ் கொடுங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பொறுத்த வரைக்கும் டிஎம்கே பலி கொடுக்கலான் இருக்காங்க. அதனால் அவங்க இறகு ஏற்படுத்துவாங்க. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக அந்த மேஜிக் வார் சால்வ் செய்யணும். ஓகே, அதனால் லாஸ்ட் ஸ்டூடியோவில் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. ஓகே, அடுத்து யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, யூஎஸில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு ரெசிடென்சி மாதிரி. அவ்வளோ பேர் இருந்தாலுமே அவங்களுக்கு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஒற்றுமை இருக்குது. அவங்க ஒரே தரப்பான நீதி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அது நல்லதாக இருந்தாலும் சரி, தீயதாக இருந்தாலும் சரி. ஆனால் எல்லோரும் ஒரே விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படின்றப்போ அவங்களோட ஆத்மநிலையை பொறுத்த வரைக்கும் நிறைய எரர் இருக்குது. ஓகே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொள்ளளவு பத்தலை. இந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் பற்றி நீங்கள் என்ன டைரக்டர் சார் நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஒரு அருமையான ஒரு கோர்ஸ். தினந்தோறும் ஒரு 1 ஹவராவது ப்ரோக்ராம் லாங்குவேஜ் கற்றுக்கணும். ஓகே, அதில் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஓகே, அதனால் யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான கோடிங் தான் தேவை. ஆனால் ஒரு அலுவலகம் அமைகிறப்ப தான் யூஎஸ்ஏவோட தேவையெல்லாம் பூர்த்தி செய்ய முடியும். அது வரைக்கும் யூஎஸ்ஏ நீங்கள் ஏதாவது புக்ஸ் படிங்க, அனாவசியமாக ஏதோ வகையில் தோது பார்க்காதீங்க. ஓகே, தனுஷை தோது பார்க்காதீங்க, தனுஷை சார்ந்த நபர்களையும் தோது பார்க்காதீங்க. பிரயோஜனமாக ஏதாவது தோது பாருங்கள். ஓகே, நானே உங்களுக்கு கூப்பிட்றேன், அவசரப்படாதீங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். சோப்பனாங்கி டிஸ்கஷன். சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் அதுக்கு அனஸ்தீசியா பவர் இருக்குது. ஆனால் அது எப்போ இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்ற ஒரு டேலண்ட் இருக்கணும். ஓகே, இந்த ராஜநாகம்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு இருக்காமா. அந்த பாம்புக்கு தெரியுமா ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு விஷம் கொடுத்தா அவன் தூங்குவான், எந்த அளவுக்கு விஷம் கொடுக்கணும், அவ்வளோ விழிப்புணர்வான்.
அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் அந்த சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் தூங்க வைக்கிறது நல்ல விஷயந்தான். நானே பல வருஷம் தூக்கம் இல்லாமல் தான் தவிச்சிட்டு இருந்தேன். அதனால் அந்த ஸ்லீப் அப்படின்றது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீப் அப்படின்னா ஓகே. ஏதோ ஒரு வகையில் டக்குன்னு தூக்கத்தை ஏற்படுத்திட்டு நிறைய பேர் ஆன்லைனில் காத்திருப்பாங்க அடுத்தது என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்படி தோது பார்க்கக்கூடாது. ஓகே, ஏன் அப்படின்னா யூஎஸ்ஏல இருக்கிறவங்க தோது பார்த்து பேர்ல் ஆர்சன் பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சு அதுக்கப்புறம் சோப்பனாங்கி முழிச்சு அதுக்கப்புறம் எண்ணெய் எழுப்பி அதுக்கப்புறம் நான் எல்லாம் தோது பார்க்குறது ரொம்ப சிரமம். அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அனஸ்தீசியா அப்படின்னா அது ஓகே. ஓகே, அதனால் சோப்பனாங்கி பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்கில் இருக்கணும். அதாவது அந்த பொறுமை, நிதானம், அந்த அளவு, சரியான வார்த்தை, அளவு கரெக்டாக தெரியணும். அதே சமயத்தில் நேரங்காலம் சரியாக புரியணும். ஓகே, அடுத்து சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக் செஞ்சுட்டு தன்னோட உணர்வு நிலையில் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உனக்கு நான் தோது செஞ்சு கொடுத்ததே நான் தான். அந்த போட்டு மூவி அதுலேருந்து ஒவ்வொரு விஷயமாக தோது பார்க்குறதுக்கு காரணமும் நான் தான். அதனால் எதுவுமே இங்கே ஒன்றுது கிடையாது. ஓகே, அதனால் பதமாக நடந்துக்கணும். ஓகே, அதில் நேரில் சந்தித்தா மட்டும்தான் அடுத்த ஒரு 3 மந்த்து ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் மூவி புக்கிங்கு தோதாகும். ஓகே, அது வரைக்கும் யோகா, மெடிடேஷன் கொஞ்சம் எல்லாம் ஒரு வகையில் தோது பாருங்கள். ஓகே, சரி, நானே தோதாகிறப்ப கூப்பிட்றேன் அல்லது நேரில் வாங்க. சரி, அடுத்த தகவல் கழுதை டிஸ்கஷன். கழுதை என்கின்ற திலகுவது பயங்கரமான கேரக்டர் ஸ்கெச்சஸ் டேமேஜ். அதுக்கு காரணம் ஓவர் செல்லம். அளவு கடந்த செல்லமே எறதாக மாறிடுச்சு. எனி டைம் வயிற்ற பிடிச்சி இழுத்து விட்டு பப்பர் விஷ் ஆக்டிவிட்டி செய்ய வச்சு நம்ம ஒரு தொழிலில் காசு சம்பாதிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்குது. அது எங்கள் சித்தப்பா செஞ்ச தவறு. ஒரு சரியான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனையும் ஏற்பட்டிருக்காது. ஓகே, அதனால் இந்த திலகவதியை கொஞ்சம் என்னென்னு கவனிங்க. அடுத்து ஆக்டர் ரஜினிகாந்த் தான் தோது பார்க்கலாம். ஆனால் ஒரு இதை கேஷ் கொடுத்தாருன்னா பரவாயில்ல. அதனால் ரஜினி தேவையா அஸ்வத்தாமன் தேவைன்னு கேட்டால் அஸ்வத்தாமன் தான் தேவை. அதனால் அஸ்வத்தாமனை தான் தோது பார்க்கணும். ஓகே, சரி,